ஆபிரகாம் வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்திய வீரர்களை அழைத்து பிசிசிஐ குட்டு வைத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதாவது நேற்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் ஃபீல்டிங்கின் போது இந்திய வீரர்கள் சுரப்பினர். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொடுத்த கேட்சை திலக் வர்மா, இஷான் கிஷன், குல்தீப் யாதவ் உள்ளிட்ட தவறவிட்டனர். இது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தினது. அது மட்டுமல்லாமல் 18வது ஓவரை வீசிய ஹர்திக் பாண்டியா அந்த பந்தை பாகிஸ்தான் வீரர் சகின் அஃப்ரி எதிர்கொண்ட போது அவர் அடித்த பந்து நேராக குல்தீப் யாதவை கேட்ச் சென்றது. அப்போது குல்தீப் யாதவ் கேட்சை தவறவிட்டது மட்டுமல்லாமல் தவறவிட்ட பந்து அவர் மீது கை மீது பட்டு சிக்ஸருக்கு சென்றது. இதனால் கோபமடைந்த ஹர்திக் பாண்டியா மைதானத்திலேயே குல்தீப் யாதவை நோக்கி சற்று ஆவேசமாக பேசியிருந்தார். ஏனென்றால் அதுக்கு முந்தைய பால் இஷான் கிஷன் கேட்சை தவறவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதனில் ஆவேசமடைந்த ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவை நோக்கி கண்டிக்கும் வகையில் கடுமையாக பேசியிருந்தார். இந்த புகைப்படங்கள் வைரலானது. அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு எதிரொலியாக போட்டி முடிந்து வீரர்கள் கைகுலுக்கிய போது சூரியகுமார் யாதவ் குல்தீப் யாதவை கண்டிக்கும் வகையிலும் நடந்து கொண்ட வீடியோவும் இதில் வைரலானது. இத்தகைய புகைப்படங்களும் வீடியோக்களும் அடுத்தடுத்து வைரலான எடுத்து இந்திய வீரர்களை அழைத்து களத்தில் நடந்து கொள்ளக்கூடாது, பொதுவெளியில் தங்களுடைய உணர்வுகளை ஆவேசமாகவும் கண்டிக்கும் வகையிலும் இவர் நடந்து கொள்ளக்கூடாது என பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு குட்டு வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆபிரகாம்.